நம்ம ஜோதிட டாபிக்லாம் பேசி ரொம்ப நாள் ஆச்சு. அகெயின் இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பேசலாம். இந்து லக்னா அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்து லக்னா இது வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம அஸ்ட்ரோசேஜ் இல்லை ஜெகநாத் ஹோரா போன்ற பல சாஃப்ட்வேரில் வந்து அது நமக்கு வந்து கேல்குலேட் பண்ணி கொடுக்கும் வாட் இஸ் இந்து லக்னான்னு. அது விழும் நட்சத்திரம் அண்ட் அந்த ராசி அது வந்து கொஞ்சம் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். அங்கேயே வந்து லக்ன புள்ளியோ ராசியோ இருந்தால் கூட அது ரொம்ப கிரேட் தான். பணப்புழக்கம் இருக்கும். அந்த இந்து லக்னா பாயிண்ட்டை வந்து எந்தெந்த பிளானட்ஸ் கிராஸ் பண்ணுறாங்களோ அந்த நட்சத்திரத்தில் அதுக்கு வந்து கண்டிப்பாக வெயிட்டேஜ் ஜாஸ்தி. நமக்கு அந்த டைமில் வந்து ஃபினான்சஸ் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சே மேஷராசி வந்து உங்கள் ஜாதகத்துக்கு இந்து லக்னா பாயிண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. அங்கே சே பரணி நட்சத்திரம் அங்கே வந்து நிச்சயமாக வந்து பிளானட்ஸ் வந்து வரும்பொழுது, ஃபார் எக்ஸாம்பிள் சே குரு அங்கே பரணியில் இருக்கார், இல்லை பரணியில் வராரு, 1 இயர் கிட்டத்தட்ட அங்கே இருப்பார். 1 இயர் இருக்க மாட்டார் குரு, அதை விட கொஞ்சம் கம்மி தான். இப்போது சனி அப்படின்னா 1 இயர் கூட ஒரு பர்டிகுலர் நட்சத்திரத்தில் இருப்பாங்க. ராகு பரணியில், கேத்து பரணி, அந்த மாதிரி அந்த பர்டிகுலர் பாயிண்டில் வந்து கிரகங்கள் டிரான்சிஷனில் வரும்போதும் சரி, அதுவே வந்து இப்போது முடக்கு ராசியாவோ திதி சூன்யமாக வந்துச்சுன்னா கூட அந்த நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் இருக்காது. இந்து லக்னாக்கு அவ்வளோ ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு. ஸோ அந்த நட்சத்திரம் ரிலேட்டட் சில ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணும் பொழுதும் இந்து லக்னா ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பரணின்னா நீங்கள் வந்து யானை படம் வச்சு உங்களோட ஒர்க் பிளேஸ் ஆக்டிவேஷன் பண்ணலாம். பரணி நட்சத்திரம்னா லைக் வந்து இன்னும் சில காளி தெய்வத்தை அண்ட் முன்னோர்களுக்கு நிறையா செய்கிறது. அந்த ஏன்னா யமனுடைய நட்சத்திரம் என்ன முன்னாடி பார்த்துருக்கோம். ஸோ அது மாதிரி அந்த பர்டிகுலர் நட்சத்திராவையும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுட்டு அங்கே மூன் வரிச்சையெல்லாம் மற்றும் மேஜர் பிளானட்டரி டிரான்சிட்ஸ் அந்த இடங்களுக்கு வரும்பொழுது உங்களுக்கு மணி வரும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் தட் பாயிண்ட் இஸ் லைக் சே உங்களுக்கு 3வது இடம்னு வச்சுக்கலாமே. நீங்கள் ஒரு கும்ப லக்னமாக இருக்கீங்க. ஸோ மேஷம் வந்து உங்களுக்கு 3வது இடமாக வரும். ஓகேவா, கும்பத்துலேருந்து. ஸோ அந்த 3வது இடம் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் பண்ண உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வரும், ஃபினான்ஷியல் பணம் வரும். ஸோ 3னாலே நீங்கள் என்ன ஷார்ட் ஜேர்னிஸ், 3னா கைகள் ஆக்டிவேஷன் பண்ணுறது, 3 வந்து ஹவுஸ் ஆஃப் சுக்ரா ஆக்டிவேஷன்னு சொல்லலாம். ஸோ 3 வந்து கைகளால் செய்யும் வேலைகள், 3 வந்து கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ், 3 இது போன்ற யூடியூப்லாம் பேசிகிட்ருக்கோம் இல்லைங்களா. யூடியூப்பு, இந்த மீடியா, ரைட்டிங், சோஷியல் மீடியா. ஸோ கொஞ்சம் அந்த ஆக்டிவிட்டீஸ் ஹாபீஸ்க்காக பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் அண்ட் காதால் ஏதாவது இசைகள் கேட்பது, அதெல்லாமே வந்து 3வது வீட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணும். உங்கள் தங்கச்சி இல்லை தம்பிக்கு வந்து நீங்கள் சிலது செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த மணி வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் புரிஞ்சிட்டாலே போதும். ஸோ இந்து லக்னா அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது மூலமாக நமக்கு வந்து அந்த பர்டிகுலர் நட்சத்திராவும் அங்கே இருக்கிற அந்த வீடும் நமக்கு ஜாதகத்தில் எங்கேன்னு தெரியும் பொழுது அதை வச்சு நம்ம ஃபைனான்சஸை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படியே தான் நீங்கள் இன்னொரு இப்போ பரணி மட்டும் சொன்னீங்க அப்படின்னா இன்னொரு நட்சத்திரம் எடுத்துப்போமே. ஸோ சே ஒருத்தங்களுக்கு வந்து இந்து லக்னா வந்து கன்னியா ராசியில் விழுகுது. சே ஹஸ்த நட்சத்திரமே. ஹஸ்தம்னா அவங்க வந்து கை இமேஜ் வைக்கிறது. இப்போ சில ரேக்கி அண்ட் ப்ராணிக் ஹீலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கை வந்து வச்சுருப்பாங்க. ஸோ பெரிய குருமார்கள் வந்து கையால் ஆசிர்வாதம் பண்ணுறது போன்ற இமேஜஸ் வைக்கிறது. அண்ட் மார்னிங் எழுந்து கைகளை பார்ப்பது, கையால் சில விஷயங்களை பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது முன்னாடி சில ஐடியாஸ் எழுதிக்கிறது. அண்ட் ஹஸ்தம் ரிலேட்டட்னா காஞ்சி வருதர், அதாவது அந்த டெய்ட்டியை பெருமாள்ங்கிறவர் வந்து பியாண்ட் ஆல் திஸ் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக தெரியும். ஸோ பட் ஒரு ஜோதிட ஆங்கிளில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஹஸ்தத்துக்குரிய டெய்ட்டிஸ் விநாயகர், ஸோ பிள்ளையார், இந்த மாதிரி நம்ம கும்பிடும் பொழுது அந்த பர்டிகுலர் நட்சத்திரத்தையும் சரி அந்த கன்னியா ராசியும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறீங்க. அப்போ கன்னியா வந்து உங்களுக்கு சே அது வந்து உங்கள் ஜாதகத்தில் வந்து ஒரு 9th ஹவுஸ்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு மகர லக்னமாக பிறந்திருந்தீங்கன்னா கன்னியா வீடு வந்து 9th இல்லையா. ஸோ அந்த 9th இதுனா வந்து குருமார்கள், ரிலீஜன்,
நைன்த்துக்குரிய விஷயம்னா வந்து ஸோ அப்பப்போ கோயில் போயிட்டு வரும்பொழுதும் சரி, சில குருமார்கள் பற்றி படிக்கிறது, ஃபாரின் போயிட்டு ரிலீஜியஸ் ரீசன்ஸ்க்காக ஃபாரின் போகிறது, ஃபாரின் டிகிரிஸ் படிக்கிறது, லாங் டேர்மாக படிக்கிறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் நைன்த்துக்கு ரிலேட்டடாக நீங்கள் ஆக்டிவேட் பண்ணும் பொழுது, பழைய ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஃபினான்சஸும் ஆக்டிவேட் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கோயிங் டு ஆக்டிவேட் த இந்து லக்னா. நன்றி, வணக்கம்.